ஓகே. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதையும் யோசிக்கக்கூடாது, எது கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பணியை நம்ம சிறப்பாக செஞ்சு கொண்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்கும். ம். அது மக்களுக்கு ஒரு பெரிய பிரமிச்சு இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்படி தான் நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். ஓகே. ரோட்ல பழம் வித்து எங்க அப்பா பேரே மாம்பழக்காரன்னு சொல்லுவாங்க. ஓ! எங்க அம்மா வந்து பழம் வித்து தான் எங்களெல்லாம் காப்பாத்துனாங்க. நாங்க ஒரு மிராதாஸு, பணக்காரு, எங்களுக்கு பேக்ரவுண்டோ, அரசியலோ எதுவுமே கிடையாது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய தோட்டம் வந்து காரப்பாக்கத்துல சந்தியா தோட்டம்னு இருந்தது. ஆமா, அந்த சந்தியா என்றவங்க புரட்சித் தலைவி அம்மாவுடைய அம்மா. ஆமா. அந்த தோட்டத்துல எங்களுக்கு அப்பாவுடைய பால் கறக்கிற வேலை தான். ஓகே. அதில் வந்து நாங்கள் வந்து அங்கே இருந்து வளர்ந்து பார்த்துன்னு இருந்தோம். அப்போ அம்மா வருவாங்க, பார்ப்பேன் நான் அதெல்லாம் ஓ! சின்ன பார்ப்பேன். வயசுலயே பார்த்துருக்கீங்க அவங்கள. பார்த்துருக்கேன் அம்மாவை ஓகே. பார்த்து மாட்டுக்காரன் வேலன் படம் நடிக்கும்போது பார்த்துருக்குறேன். ஓகே. அவங்க அண்ணன் ஜெயக்குமார்னு. எங்களால் எங்கள் அப்பா அம்மாவில் எங்களை படிக்க ம், வைக்க ம். முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனியில் 300 கம்பெனிக்கு மேலே வேலை செஞ்சுருக்கிறேன். எப்பாடி! 300 அப்பா! கம்பெனி மேலே வேலை செஞ்சுருக்கிறேன். ஓ! எல்லா கம்பெனிலும் நல்ல ஒரு பேர் தான் எடுத்திருக்கிறேன். அது இயற்கையாகவே நான் சொல்லணும்னு கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த காணொளி இந்த தொடர்பு வீடியோ. வீடியோ மூலிமா ஓகே. பார்த்தாவே நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. பார்த்தாங்க. சேலஞ்சிங்கா இல்லையா? ஐய்யய்யோ! என்ன இவ்வளோ பெரிய தொகுதி குடுத்துப்புட்டாய்ங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே நான் தான் அப்படின்னு. ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். எனக்கு எதுவுமே சேலஞ்ச் கிடையாது. ஆ. எதையுமே நான் வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. என்னுடைய இயல்பு அது. எனக்கு வந்து அமையறதே வந்து எல்லாமே சவாலா தான் இருக்கும். நான் வந்து அதுபோல தேர்தல் ஓகே. பணியாக இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் வாழ்க்கையில வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மூடு உங்களுக்கு. பார்த்துக்கலான்றதுல நான் ஓகே. செஞ்சு முடிச்சிருவேன்றதுல தான் நான் அந்த வேலை செய்வேன். நம்பிக்கை உங்களுக்கு. நம்பிக்கையோட தான் நான் வேலை செய்வேன். ஓகே. ஸோ எனக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல ஒரு சாதாரணமான ஒரு அரசியல்வாதி, ஒரு தொண்டரா இருந்து எந்த எல்லைக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது பேசும்போதே தெரியுது. இன்னொரு பக்கம் கேள்விப்படும்போது என்னன்னா, சார்பட்டா பரம்பரை பார்க்கும்போது அதில் இன்னொரு பரம்பரை இருக்குது, இடியாப்ப பரம்பரை. நீங்கள் ஒரு பாக்ஸர்னு கேள்விப்பட்டேன். இடியாப்ப பரம்பரையிலையும் பாக்ஸராக இருந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக நான் இது பண்ணேன். காரணம் என்னவென்றால், இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து போதைப் பொருட்கள், அதாவது மது அருந்தறது புகை. பல இதிலெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன், எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் எந்த ஒரு பழக்கமும் வெத்தலை பாக்கு கூட போட மாட்டேன். அண்ணன் எடப்பாடியார் அவர் கொள்கையில் கரெக்டாக இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையிலேருந்து ஒரு பொழுதும் மாற மாட்டாங்க. கொள்கை என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, மீனவர்களுக்கு, ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு என்றைக்கும் ஒரு பாதிப்பு வந்தால் உடனடியாக குரல் கொடுக்கும் ஒரு அரண்களாக தான் அண்ணன் எடப்பாடியார் இருக்கார். இந்த அதிமுகவில் நமக்கு என்னன்னு பார்க்கக்கூடாது. நம்மளால தான் அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். அப்படி இருந்த இயக்கம் தான் இந்த அதிமுகவுடைய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய உறவினருக்கோ அவருக்கோ இந்த கட்சியை துவங்கலை. Nimati Property Management. Contact 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் 2026 தேர்தல் களம் நிகழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக பல கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் முக்கியமான பிரமுகர்களையும் சந்தித்து பேசிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மனிதர். அதுவும் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆள்னு சொல்லணும். ஏன்னா என் தொகுதி சோழிலூர் தொகுதி தான். என்னுடைய சோழிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக ஏற்கனவே இருந்தவர் தற்போது மீண்டும் இந்த தொகுதிக்கான ஒரு வேட்பாளராக அக்கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டு இப்போது களத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் அதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு KP கந்தன் அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேச நிறைய இருக்குது. அவருடைய இன்னொரு மறுபக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சோழிங்கநல்லூர் தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி. அதில் அறக்க பறக்க ஓடி வேலை பார்த்தா தான் எல்லாரையும் மீட் பண்ணவே முடியும். அந்த டைமில் எங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபி கண்ணன் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் தொடர்ச்சியாக பெருங்குடியில் மட்டுமே சேர்மனாக தொடர்ச்சியாக இருந்தவர் நீங்கள். இப்போல்லாம் எங்களுக்கு வந்து உங்களை பற்றின பொலிட்டிக்கல் ஃபேஸ் தெரியும். பட் உங்களை பற்றி தெரியாத யாருப்பா அந்த கேபி கந்தன்னா விருதாங்க கேபி கந்தன் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து, அதுக்கு முக்கிய நான் இந்த உயர்வுக்கு வந்துக்குதுன்னா என்னுடைய தன்னம்பிக்கை, நான் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் என்னுடைய இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறது. அதே போல் நான் இந்த அரசியலில் வந்து ஈடுபடுத்தி கொண்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஈடுபாடு. அது எதுவாக இருந்தாலும் அந்த தெருவில், அந்த ஊரில், அதே போல் அந்த கிராமங்களில் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தோடு இருந்தது. எல்லாரும் கட்சியில் வந்து கூப்பிட்டுன்னு போவாங்க, நான் மட்டும்தான் கட்சியில் போய் இணைந்துட்டேன். அந்த ஓகே. அதனால் எனக்கு ஒரு ஈடுபாடாக இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு வந்துக்கிறேன்னு நான் எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கேபி கந்தனுடைய ஒரு ஃபேஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அதான் அதான் உண்மை. நான் உங்களை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பொலிட்டிக்ஸுக்கு வந்தாலுமே கூட உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களா ஓகே சொல்லுவாங்களா, மாட்டாங்களா, சொந்த பந்தம் என்ன நினைக்கும், ஒருவன் நினைப்பாங்க, நிறைய யோசனைகள் இருந்திருக்கும். எப்படி பொலிட்டிக்கலுக்குள்ளே என்ட்ரி ஆனீங்க முதல்ல? அதை பற்றி, அந்த ஜெர்னியை பற்றி சொல்லுங்களேன். எந்த ஒரு மனிதனும் உயர்வுக்கு என்றைக்குமே வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, உறவினர்கள் நண்பர்கள் என்று சொன்னால் அவங்க எதனா நினைப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பாக முன்னேற முடியாது. அவங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்காது. ஓகே. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதையும் யோசனைக்கக்கூடாது, எது கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பணியை நம்ம சிறப்பாக செஞ்சு கொண்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்கும். ம். அது மக்களுக்கு ஒரு பெரிய பிரமிச்சு இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்படி தான் நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். உங்களுடைய பிறந்த ஊர், அந்த மண் வாசனையை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாமா? அப்பா, அம்மா, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்களேன் மக்களுக்காக. நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா எங்களுடைய அப்பா அம்மா ஒரு ஒரு சாதாரண ஒரு ரோடு ஓரத்தில் கடை வைத்து எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. ஓகே. ரோட்டில் பழம் வைத்து, எங்கள் அப்பா பேரே மாம்பழக்காரன்னு சொல்லுவாங்க. ஓ! எங்கள் அம்மா வந்து பழம் வைத்து தான் எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. நாங்கள் ஒரு மிராதாஸு பணக்காரு, எங்களுக்கு பேக்ரவுண்டோ அரசியலோ எதுவுமே கிடையாது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய தோட்டம் வந்து காரப்பாக்கத்தில் சந்தியா தோட்டம்னு இருந்தது. ஆமா, அந்த சந்தியா என்றவங்க புரட்சித் தலைவி அம்மாவுடைய அம்மா. ஆமா. அந்த தோட்டத்தில் எங்களுக்கு அப்பாவுடைய பால் கறக்கிற வேலை தான். ஓகே. அதில் வந்து நாங்கள் வந்து அங்கே இருந்து வளர்ந்து பார்த்துன்னு இருந்தோம். அப்போ அம்மா வருவாங்க, பார்ப்பேன் நான், அதெல்லாம் ஓ, சின்ன பார்ப்பேன். வயசுலயே பார்த்துருக்கீங்க அவங்கள? பார்த்துருக்கேன், அம்மாவை ஓகே. பார்த்து மாட்டுக்காரன் வேலன் படம் நடிக்கும்போது பார்த்துருக்குறேன். ஓகே. அவங்க அண்ணன் ஜெயக்குமார்னு, ஆ. அவரு நிறைய படித்து கொஞ்சம் அந்த தோட்டத்துக்குள்ளேயே இருந்தார். அவங்கள பார்த்துக்கிற வேலை தான் அப்பாவுக்கு. அப்போ அப்பா கிட்ட வந்து அம்மா சொல்லுவாங்க, பால்கார் பொன்னுசாமி நீங்கள் அண்ணனை கொஞ்சம் பார்த்துக்குங்க எதுவாக இருந்தாலும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கூட இருந்து பார்ப்போம். அம்மா வந்து காரில் வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்பா பால்கார் அப்படி இருந்து தான் நான் இந்த கட்சிக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னாவே எனக்கு ரொம்ப உயிர். அவருடைய படங்களை எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். அவர் மறைவுக்கு பிறகு நான் அம்மா மேலே ஒரு இழுப்பு. அம்மாவுடைய படம், அவங்களுடைய ஆன்மீகம், அரசியல் எல்லாமே அவங்கள பிடிக்கும். அதில் நான் இணைஞ்சு இந்த கட்சியில் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய அரசியல் இன்றைக்கி கட்சியை நடத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய அரசியலுடைய ஒரு ஆளுமையை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே ஏன்னா கிடையாது. ராணுவ கட்டுப்பாடுன்ற வார்த்தையை வந்து அவங்களுக்காக தான் சொல்லுவாங்க இல்லை, எல்லாரும். அதுக்கு மேலே வார்த்தை கிடையாது. அவங்க அது ஒரு 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 மந்திர சொல்லு தான். அவங்க வச்சிருந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் கட்டுப்படுவாங்க. அது எந்த அளவுக்குன்னு இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள்லாம் உள்ளே போனோன்னா, நாங்கள் இப்போவே ஃபோன் போட்டு அம்மா கிட்ட சொல்கிறேன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அதுபோல் அம்மா வந்து அப்படி தான் இந்த கட்சியை வச்சுருந்தாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துறதுக்கு இனியும் ஒருத்தவங்க வரப்போகிறது கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய அந்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பசுமரத்தாணி போல இருக்கக்கூடிய நினைவுகள் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? இந்த சின்ன வயசில் நான் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன்,
இதெல்லாம் இன்னைக்கு நான் தாண்டி வரும்போது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சம்பவங்கள், அதான் பசுமரத்தாணி போல இருக்கிற நினைவுகள். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நான் வந்து சாதாரண 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ம். அதுக்கு மேலே படிப்ப முடியல. எங்களால் எங்கள் அப்பா அம்மாவால் எங்களை படிக்க ம், வைக்க ம். முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனியில் 300 கம்பெனிக்கு மேலே வேலை செஞ்சுருக்கிறேன். எப்பாடி! 300 அப்பா! கம்பெனி மேலே வேலை செஞ்சுருக்கிறேன். ஓ! எல்லா கம்பெனிலும் நல்ல ஒரு பேர் தான் எடுத்திருக்கிறேன். அது இயற்கையாகவே நான் நான் சொல்லணும்னு கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த காணொளி, இந்த இந்த தொடர்பு வீடியோ. மூலியமா, வீடியோ மூலியமா ஓகே. பார்த்தாவே நிறைய பேர் சொல்லுவாங்க. தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி நான் நல்லா எந்த கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சாலும் நல்ல வேலை செய்வேன். பொறுப்போடு இருப்பேன். அந்த என்ன வேலை குடுக்குறாங்களோ, அந்த வேலைக்காக நான் மாறிடுவேன். ஓகே. அதான் என்னுடைய பணி. அப்படி தான் நான் வேலை செஞ்சுக்கிறேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் ஒரு அளவுக்கு வந்து ஒரு 18, 20 வயசு வந்ததுமே, ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். அங்க எதனா ஒரு ஏரியால ஒரு பிரச்சனை, ம். எதனா இருந்தா அங்க போய் நின்னு பார்க்கறது. இது ம். போன்ற விஷயம்லாம் இருந்தேன். சின்ன வயசுல கொஞ்சம் விளையாட்டு, அதெல்லாம் கொஞ்சம் என்ன இலக்கா இருந்தது? நம்ம இப்படி ஆணும்பா அப்படி அப்படி ஏதாவது இருந்துச்சா? அப்படிலாம் ஒரு இலக்கே கிடையாது. ஆ, ஆ, ஆ. இலக்குன்னு நெனச்சு போறவங்க என்னைக்கும் தோல்வி தான் அடைப்பாங்க. வித்தியாசமா இருக்கேனே. இலக்கே நோக்கம் கிடையாது. ஆ. நம்ம வந்து என்னுடைய ஹெல்த் நல்லா வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம். ஆமா. அதே உங்கள போல பார்த்தாலே தெரியுது. நீங்க ஒரு எண்ணமும் பாக்ஸர்னு நாங்க கேள்விப்பட்டோம் நாங்க. எண்ணமும் சுத்தமா வச்சுப்பேன். ஓகே. பழகுறவங்க கூட நல்லபடியா பழகுவேன். ஆ. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்துக்கிறதுக்கே அதுதான் காரணம்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா பேசுறீங்க. இன்னொன்னு லேமனா ஒரு நார்மலா ஒரு காமன் மேன் என்ன பேசுவாரோ, என்ன இருக்குமோ உங்க லைஃப்ல அதுதான் நீங்களும் சொல்றீங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி ரொம்ப இருக்குன்னா, பெருங்குடியில கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சிருக்கிறீங்க. 96ல இருந்து 2011 வரைக்கும்ங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுவும் இண்டிவிஜுவலா ஒரு சுயேட்சையா ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க அடிக்கடி. இப்ப ஆரம்பிச்சதுலருந்து ஒரு 10 தடவ சொல்லியிருப்பீங்க. மக்களுக்கு உதவணும், மக்களுக்கு சேவை பண்ணணும்னு. எங்க இருந்து அந்த எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? அதாவது நான் உழைச்சு உழைச்சு பார்க்கும்போது நெறைய ஏழைகளுக்கு கஷ்டப்படுறத பார்த்துக்கிறேன். எங்க தெருவுல கஷ்டப்படுறத பார்த்துக்கிறேன். எங்க ஊர்ல கஷ்டப்படுறத பார்த்துக்கிறேன். இந்த கஷ்டன்றது எல்லாரும் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு எப்பயோ ஒரு வருஷத்துக்கு தான் ஒண்ணு பார்ப்பாங்க. நான் அன்றாட நிமிஷம் நிமிஷம் கஷ்டங்கள பார்த்துருக்கிறேன். அந்த ம். கஷ்டங்கள்லாம் வந்து இனி போக்கணும்னு எனக்கு ஒரு மனசுல இருந்தது. நான் வேலைக்கு போயிருக்கும்போது கூட ஏதாவது உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொழில்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பணம் வந்ததும், ஏழைங்களுக்கு ஏதாவது மழை பெய்ந்தா பிரெட்டு வாங்கி கொடுப்பேன். தண்ணி இல்லாத இடத்துங்கள்ல லாரி மூலியமா தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது போல வேலைகள செஞ்சேன். அப்புறம் கோயில் திருவிழா நல்லா பண்ணுவேன். இது ம். எனக்கு ஆன்மீகத்தில கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு. கோயில் திருவிழா நல்லா பண்ணுவேன். அப்புறம் ஏரியால இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு பார்ப்பேன். இப்படியே இருக்கும்போது, அப்போ இந்த பெருங்குடி பேரூராட்சின்றது கிடையாது. ம். பெருங்குடி ஊராட்சின்னு தான் இருந்தது. ஓகே. ஊராட்சியா இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது 1996ல பெருங்குடி பேரூராட்சின்றது முதல்ல இத வந்து பெருங்குடி பேரூராட்சியா மாத்துறாங்க. ம். ஊராட்சியிலேருந்து அப்போ வந்து எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் எனக்கு அந்த ஒண்ணும் தெரியாது. அப்போ அதுக்கு வந்து 15 வார்டுகள் இருந்தது. சரி நான் அங்க இருக்கிறவங்கலாம் போய் பேசி, நான் எலெக்ஷன்ல நான் தலைவருக்கு நிற்கிறேன்போது, என் கூட இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் என்ன ஜோக்கு பண்றியா? இல்ல கிண்டல் பண்றியா? நீலாம் ஜெயிக்க முடியுமான்னாங்க. நீ மட்டும் எனக்கு இது ஹெல்ப் என்ன பண்ணு. இந்த 96 இல்லையா இது? 96. ஓகே, ஓகே. அப்போ என்ன கேட்குறாங்க, நீ என்ன ஜோக் உனக்கெல்லாம் யாராவது ஓட்டு போடுவாங்களான்னு? நீ சப்போர்ட் பண்ணா நான் ஜெயிச்சிருவேன்னு. நான் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணேன்ல. அப்படி தானே ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு. அதெல்லாம் முடியாது, வாய்ப்பு இருக்காது அப்படின்னாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் போய் பழகி, என்னுடைய பலத்தையும், என்னுடைய நிர்வாகத்தினுடைய இருக்கிறது, நான் மக்கள்கிட்ட என்ன எனக்கு செல்வாக்கு இருக்குன்றத நான் எடுத்து சொன்னேன். பல ம். பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ 1996ல நான் பேரூராட்சி மன்ற தலைவருக்கா நான் நின்னேன். நானே வந்து 15 கவுன்சிலர் நான் நிறுத்தினேன். அப்போ வந்து இண்டிவிஜுவலா எனக்கு அத பத்தி அப்போ இண்டிவிஜுவலா நிறுத்திட்டேன். எனக்கு அப்போ தீபம் சின்னம் ஒதுக்குனாங்க. ம். நான் உடனே நின்னு அ த கவுன்சிலருங்க ஜெயிச்சிட்டோம். தலைவர் ஆயிட்டேன். அதுவே எனக்கு போதும். பேசிக் எப்படிண்ணே? அதான் அது தீபம் சின்னம் வந்து கொடுத்து நீங்க இது இன்னைக்கு நினைச்சீங்கன்னா சாத்தியமே கிடையாது. சாத்தியம் பெரிய கிடையாது. விஷயம் அது. சாத்தியம் கிடையாது தான். அன்னைக்கு வந்து எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு எல்லாரும் வாக்களித்தாங்க. சொன்னவங்கலாம் கூட எப்படி இவரு ஜெயிச்சாருன்னு சொல்லி, இது போல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட எனக்கு அந்த மாரி இருக்கும்போது நான் இல்ல அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் இங்க அதெல்லாம் இப்ப பார்த்தா கூட நான் ஜெயிச்சிருவேன்பா பார்த்துக்கிறப்பா நீங்க ஜெயிச்ச மாரி தான் இருக்கு. நீங்க எதுவும் தொய்வா இருந்த மாரி தெரியல. அந்த நொடி எப்படி இருந்துச்சு? ஜெயிச்ச நொடி. எப்பயுமே வந்து நான் எதையும் எதிர்பார்க்கறதில்லன்னு சொல்றேனே, எதையும் எதிர்பார்க்கறதில்ல. எனக்கு தன்னால கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் கூட இருந்தா நான் இப்ப கூட இடையில ஒரு இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். அந்த நிகழ்ச்சியில போம்போது எனக்கு கை குடுத்தாரு. கை குடுத்துட்டு அப்ப சொன்னாரு, "இந்த கை எத்தனை பேர் வெற்றிக்கு உதவி இருக்கும். அந்த கைக்கு நான் வேணா உனக்கு ஒரு கை குடுக்குறேன்னாரு." எனக்கு கை குடுக்கல இல்ல. உங்களுக்கு கை குடுக்கல. இந்த கை குடுத்ததுனால எனக்கு ஒரு வாய்ப்பு. அதுபோல ஓகே. நான் பெருங்குடி பேரூராட்சி மன்ற தலைவரானேன். அப்ப எங்க ஊர்ல வந்து தண்ணி கிடையாது.
ஓகே. ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது. எங்கள் பஞ்சாயத்தில் பணம் கூட கிடையாது. ஸோ நான் வந்து எதுக்கு தலைவராக வந்தேன், இனிமேல் இதில் ஒன்றும் பண்ண முடியாது போல், இது என்னுடைய நிர்வாகம் இவ்வளோ இருக்குதுன்னு. சரி, நான் மனசை தளர விடலை, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கினேன். நான் ஒரு திட்டம் வகுத்தேன். அப்போ எங்கள் பஞ்சாயத்தினுடைய நிர்வாகத்துக்கு ஃபண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ம்ஹ்ம். வரி எவ்வளோ போடுறாங்கன்னு முதல்ல அதை தான் பேசிக்காக நான் எடுத்து பார்த்தேன். ம். வரி பார்த்தா கம்மியாக இருந்தது. நான் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி உட்காந்து கூப்பிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை கூப்பிட்டு, இந்த வரிலாம் எப்படி போட்டுக்கிறீங்க, எவ்வளோ நாளாக போட்டுக்கிறீங்க, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் மாற்றுங்க, ஓ! அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன மாத செலவு என்னென்ன வருதுன்னா, டீசல் செலவு, அதே போல் சம்பளம் கொடுக்கணும், மின்சாரம் கட்டுறது, தண்ணி பிரச்சனை, இது போலலாம் இருந்தது. நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் இந்த அரசு எங்களுக்கு வாகனம் கிடையாது, லாரி எடுத்து போகிறதுக்கு. ம். அப்போ அங்கே பெருங்குடியிலே பக்கத்தில் ஒரு மாட்டு வண்டி, எங்கள் பஞ்சாயத்தில் மாட்டு வண்டி இருக்கும், ஓகே. மாடு கூட கிடையாது. பக்கத்தில் மாதத்துக்கு 30 ரூபாய்க்கு மாடு வாங்கி, அந்த அம்மா கிட்ட நாங்கள் மாதம் 30 ரூபா தரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மாடு வாங்கி, மாடை பூட்டி அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போது இந்த பஞ்சாயத்தே நடத்த முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்ததும், அங்கே இருக்கிற கம்பெனிங்களுக்கெல்லாம் நான் வரியை வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு அந்த வரியெல்லாம் ஏற்றினேன். எதிர்ப்பெல்லாம் வந்திருக்குமே உங்களுக்கு? ஒரு எதிர்ப்பும் கிடையாது. ஆ. உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வரி போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. இவ்வளோ நாள் கட்டாமல் இருந்தது, சரி இவ்வளோ நாள் வந்தவங்க இதை சரியாக கேட்கல, கவனிக்கல. கந்தன் தலைவராக வந்து இதை எடுத்து செய்யறதுக்கு வந்துக்கிறாருன்னு தெரியுதுன்னு போது, ம். சாதாரணமாக எந்த சத்தமும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்து வரி கட்டிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோடுலாம் சரியில்லாமல் இருந்தது. இந்த வீடியோவை பார்த்ததும் அனைவரும் சொல்லுவாங்க, இந்த ஊரில் பெருங்குடி பேரூராட்சியில் அனைத்து சாலைகளையும் கந்தன் தான் பண்ணார் அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் சாலைகளெல்லாம் விரிவுபடுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துங்களெல்லாம் நான் வந்து பஞ்சாயத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஓகே. ஒரு 40 ஏக்கர் எங்கள் ஊரில் ஏரியுடைய இடமா இருந்தது. ம். அதெல்லாம் எடுத்து அதை யாராவது என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் எடுத்து வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணாமல் ஆழப்படுத்தி அங்கே நீர்நிலையை உயர்த்தினேன். ஓகே. அதே போல் முக்கியமான வேலை. ஆமாம், எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது, 5வது வரைக்கும் தான் இருந்தது. நாங்களே அதில் 5வது வரைக்கும் தான் படித்தேன். இதுக்கு மேலே படிக்கணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகணும். ம்ஹ்ம். ஸோ அங்கே ஒரு 5 ஏக்கரை எடுத்து, அது மெய்க்கால் புறம்போக்காக இருந்தது. ஓகே. அந்த இடத்த எடுத்து, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், மெய்க்கால் புறம்போக்காக இருந்த இடத்தை எடுத்து நான் வந்து அரசு எஜுகேஷன் கல்வித்துறைக்கு சிஓக்கு காஞ்சிபுரம் சிஓ பேருக்கு மாற்றி ம். அந்த இடத்த எஜுகேஷனுக்கு எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து சேர்த்தேன். அதே போல் வந்து அரசுக்கு சொந்தமான இடத்தெல்லாம் எடுத்து அரசனுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டு 100 பெட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தேன். ஓகே. அப்புறம் இஓ ஆஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் ஈவன் சேர்மன் வந்து எல்லா வேலையும் எல்லாம் பார்த்துருக்கீங்க. பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓகே. வந்து அங்கே குடிநீரை உயர்த்துறதுக்கு பெரிய கிணறுங்கள் போட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து சோடியம் லைட்டுங்க வாங்கி தெருக்களெல்லாம் போட்டு சோடியம் லைட் போட்டேன். ம். அதுக்கப்புறம் எங்களுடைய பஞ்சாயத்தினுடைய வருமானம் பல கோடிகளாக மாறிவிட்டது. ம். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 2000 இது 96லேருந்து 2001 ஒண்ணு. இருக்குது. 2001லேருந்து 2006 வரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே டெபாசிட் இழந்துட்டாங்க, என்னை எதிர்த்து நின்றவங்களாம். அப்பயும் சுயேட்சை தான் கேபி சுயேட்சை கந்தன். நின்னுட்டேன். ஓகே. 2வது வாட்டியும் சுயேட்சை நின்னுட்டேன். அப்போ வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று திருப்பி 15 கவுன்சிலரோட ஜெயிச்சு நான் நிர்வாகத்தை பண்ணேன். எங்கள் பஞ்சாயத்தில் மட்டும் ஒரு 50, 60, 70 கோடிக்கு மேலே டெபாசிட்டே பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. வருமானம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. வரிகள் போடுறதுக்கு நிறைய எனக்குடைய அந்த இதெல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் நிர்வாகத்தினால சாலை வசதி, குடிநீர் வசதி, மழைநீர் மக்களுக்கு எது தேவையோ அதெல்லாம். தேவையெல்லாம் செஞ்சேன். உடனடியாக அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நான் ஒரு சிந்தனை, பாதாள சாக்கடைன்னு கொண்டு வரணும், இங்கே ம். குடிநீர் கொண்டு வரணுன்ட்டு யோசித்து, அதுக்கப்புறம் பாதாள சாக்கடை கொண்டு வரதுக்கு நான் முத எங்கள் பக்கத்தில் எந்த பஞ்சாயத்துலேயும் பாதாள சாக்கடை கிடையாது. ம்ஹ்ம். அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, கடன் வாங்கி பண்ணணுன்னு. இருந்தாலும் எங்ககிட்டயும் ஃபண்டு இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போ வந்து டெல்லி ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி ராமச்சந்திரன் இருந்தார். ஓகே. ஸோ அவரை நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ தாம்பரத்தில் சேர்மனாக இருந்தார் மணின்னு வந்தார். அம்பத்தூரில் சேகர்னு ஒரு தலைவர் இருந்தார். ஸோ அவர் வந்தார். எல்லாம் இந்த வீடியோ காணல் மூலியம் அவங்களுக்குலாம் தெரியும். அதுக்கப்புறம் சென்னை மாநகர கமிஷனர் வந்தார். ஓகே. ஸோ எல்லோரும் இதே போல் ஓப்பன் டாக் வச்சு கேட்டாங்க. ஓகே. அவர் தாம்பரம் நகராட்சியினுடைய தலைவர் வந்தார், ஈஓ வந்தாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து அம்பத்தூரில் அவர் சேகர் வந்தார் தலைவர், அவருக்கும் கிடையாது. சென்னை மாநகர கமிஷனருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் அதே இடத்துல உட்காந்துருந்தேன். என்ன நீங்கள் எப்படி இந்த பாதாள சாக்கடையை உங்களுக்கு எவ்வளோ பணம்? எனக்கு ஒரு 57 கோடி வேணும்னு சொன்னேன்.
எப்படி உங்களால் கட்ட முடியும்? நான் இவ்வளோ டெபாசிட் வச்சிருக்கிறேன்னு எடுத்து காமிச்சேன். ஓகே. இவ்வளோ வருமானம் வருது, வரி இருக்குது எங்களுக்கு. அந்த வரியை காமிச்சேன். ஆ. எங்களுக்கு மாதம் வருஷத்துக்கு இவ்வளோ எங்களுக்கு வருவாய் இருக்குது, இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ செலவு இருக்குதுன்னு சொன்னோம். எல்லாத்தையும் பார்த்தாரு. உடனே அந்த ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி ராமச்சந்திரன் சைன் பண்ணி, நாங்கள் போனதுலேயே எனக்கு மட்டும்தான் அந்த 57 கோடி ஒதுக்குனாங்க. 50 கிடைக்கல. யாருக்குமே கிடைக்கல. எனக்கு மட்டும் ஒதுக்குனாங்க. நான் அந்த பணத்தை எடுத்து வந்து அப்போவே வந்து அங்கே ட்ரைனேஜி போட்டேன். ஓகே. அதுபோல் வந்து அது வந்து நான் வந்து ஒரு இன்னைக்கு உங்கள் முன்னாடி பேசுகிறேன்னா, நான் வந்து ஒரு திமிராலோ இல்லை ஒரு இதுவால இல்லை, கடவுளுடைய செயலால் மக்கள் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு தான் அதெல்லாம் கிடைச்சதுன்னு நினச்சேனே தவிர, நான் தான் அதெல்லாம் இல்ல செய்ய உங்க முடியும், பேச்சுல அந்த மாதிரி எதுவும் வெளிப்படல. எனக்கு அது இயல்பா நான் தான் தான் இருக்கு. செஞ்சேன், எனக்கு தான் முடியுன்ற எண்ணம் எனக்கு ம். என்றைக்குமே வந்தது கிடையாது. நான் எல்லார்கிட்ட இயல்பாக பழகினேன். ஸோ அதுக்கப்புறம் 2001லேருந்து 2006 வரைக்கும் வந்தேன். 2006ல் வந்து அதை தலைவர்ன்றதை எடுத்துட்டு, ம். அப்போ வந்து கவுன்சிலருங்களால் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அதில் வந்து நான் அதிமுகவில் நின்றுட்டேன். ம், ம், ம். அதிமுகவில் நின்னதில் அப்போ 2006ல் தலைவராக திருப்பி மீண்டும் ஓகே. 3வது டைமு தலைவராகினேன். ம், ம், அதிமுகவில் போய் அம்மா முன்னிலையில் நான் சேர்ந்துட்டு அதிமுகவில் ஜெயிச்சு ம். 3 வாட்டி ஜெயிச்சு 2011ல் அந்த சோழிங்கநல்லூர் அப்போ தாம்பரம் தொகுதியாக இருந்தது. அப்போ வந்து இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி புதுசாக அப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க. 11 அறிமுகப்படுத்துறாங்க. வரைமுறைப்படுத்தி வச்சாங்க. அந்த தொகுதி மிகப்பெரிய தொகுதி தமிழ்நாட்டில். ம். ஸோ அந்த தொகுதி வந்து எனக்கு கொடுத்தாங்க. சேலஞ்சிங்கா இல்லையா? ஐயோ என்ன இவ்வளவு பெரிய தொகுதி கொடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே நான் தான் அப்படின்னு. ஒன்றே ஒன்று சொல்லி, எனக்கு எதுவுமே சேலஞ்ச் கிடையாது, ஆ. எதையுமே நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. என்னுடைய இயல்பு அது. எனக்கு வந்து அமையறதே வந்து எல்லாமே சவாலாக தான் இருக்கும். நான் வந்து அதுபோல் தேர்தல் ஓகே. பணியாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து எது வந்தாலும் எப்பயுமே பாத்துக்கலான்ற மூடு உங்களுக்கு. பார்த்துக்கலான்றதுல நான் ஓகே. செஞ்சு முடிச்சிருவேன்றதுல தான் நான் அந்த வேலை செய்வேன். நம்பிக்கை உங்களுக்கு. நம்பிக்கையோட தான் நான் வேலை செய்வேன். ஓகே. ஸோ எனக்கு 2011ல் கொடுத்தாங்க. அப்போ என்னை எதிர்த்து விடுதலை சிறுத்தையில் எஸ்எஸ் பாலாஜின்னு நிறுத்தப்பட்டாங்க. ஆமா. அப்போ நான் தேர்தல் பணி சிறப்பாக செய்தேன். கழகத்தில் எனக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சமுதாயத்தில் எங்கள் ஊர் மக்கள் என் மேலே, நான் இந்த மாதிரிலாம் இந்த பெருங்குடி பேரூராட்சியில் இவ்வளோ நிர்வாகம் நல்லா பண்ணதுனால ம். எனக்கு அப்போ வந்து 69,000 வாக்கு வித்தியாசத்தில் அப்பா. எனக்கு ஓகே. வந்து வெற்றி கிடைச்சிது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வந்து என்னை பாராட்டி எனக்கு வந்து நல்ல பணிகளை சிறப்பாக ம். செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கழக பணிகளை கட்சியில் பகுதி செயலாளராக இருந்துக்கிறேன். பல கட்சியில், அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட அம்மா பேரவையினுடைய இணை செயலாளராக ம், இருந்துக்கிறேன். ம், ம். அப்புறம் பகுதி செயலாளர் கொடுத்தாங்க. இப்போ வந்து மாவட்ட இன்னைக்கு செயலாளராக புறநகர் மாவட்ட செயலரா வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். உயர்ந்திருக்கிறீங்க. 6 வருஷமா இருக்கிற மாவட்ட ஓகே. செயலராக. ஆக்சுவலி இந்த டிராவலை பார்க்கும்போது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமான ஒரு அரசியல்வாதி, ஒரு தொண்டரா இருந்து எந்த எல்லைக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது, பேசும்போதே தெரியுது. ஜெயலலிதா அம்மையாரை வந்து நீங்க நேரில் சந்திச்சிருப்பீங்கல்ல, அப்ப அந்த தருணம் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பேசுனீங்க? நான் வந்து நிறைய தொகுதிக்காக போய் பேசுவேன். பேசும்போது கொடுப்பாங்க. இல்ல காரணம் சுயேட்சையா இருந்த பிறகு நீங்க ஜாயின் பண்றீங்களா ஜாயின் பார்ட்டியில, பண்ணும்போது அப்ப என்ன சொன்னாங்க? சொல்லும்போது நான் கேட்டேன், நான் வந்து போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போய் கேட்டேன். இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி நான் பெருங்குடி பேரூராட்சியில் 2 வாட்டி ஜெயிச்சுக்கிறேன், அதிமுக இணையன்னு சொன்னதும் வந்து சேர்ந்தேன்னு சொன்னாங்க. என்னோட கூட இருந்த கவுன்சிலர், துணைத் தலைவர் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு ம், நான் அம்மா வீட்டில் பாய்ஸ் கார்டில் தான் போய் சேர்ந்தேன். ம், சேர்ந்ததுமே கட்சி பணி அப்போ அதிமுகவில் சேர்ந்துட்டு அடுத்த உடனே அடியே 2006ல் வந்து எலெக்ஷன் வந்தது. அதுக்கு எனக்கு ஏடிஎம்கேல சீட்டு கொடுத்தாங்க. ம். அதுலேயும் ஜெயித்தேன். ஓகே. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட அம்மா பேரவையினுடைய இணை செயலாளராக போட்டாங்க. ம். அதில் 8 வருஷம் பணியாற்றினேன். ஓகே. அதுக்கப்புறம் பகுதி செயலாளர் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2011ல் சீட்டு கொடுத்ததும் 2011 வந்து அப்போ எங்கள் மகளுக்கு கல்யாணத்துக்காக அம்மா கிட்ட போய் சொன்னேன். ம். சரி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கல்யாணம் வந்து பண்ண முடியாது, நீ பண்ணிக்கன்னு சொன்னாங்க. இல்லைம்மா, நான் உங்களை நம்பி தான் பண்ணின்னு இருக்கிறேன், நீங்கள் வந்து எனக்காக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமான்னு. நான் சொல்கிறேன்ல கந்தா, நீ கேளு, நீ பண்ண முடியாதுன்னு. சரின்னு விட்டுட்டேன். என்னுடைய பணியை மட்டும் நான் செஞ்சுன்னு இருந்தேன். ஓகே. நல்லா அம்மா வர்றதுக்கு என்ன நான் பணிகள் செய்யணும், அம்மா வந்தால் என்ன செய்யணுமோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் என் பணியை செஞ்சுன்னே இருந்தேன். ம், ம், ம். அம்மா அந்த பக்கம் போயின்னு வந்திருந்தாங்க. பாய்ஸ் கார்ட்லேருந்து சிறுதாவூருக்கு போயின்னு வந்திருந்தாங்க. ம். இவன் நம்ம வரலன்னு சொன்னால் கூட இவன் பணியை நிறுத்தலை, செஞ்சுன்னு இருந்தேன். அப்புறம் அவங்களே கூப்பிட்டு, நான் கல்யாணத்துக்கு நான் வர முடியல, ஏன்னா ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன், மறுநாள் வரேன். சரி, 7ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதி 2013ல் கல்யாணம் என் மகளுக்கு. ஓகே. அப்போ வரலன்னு சொன்னவங்க வரேன்னு சொன்னாங்க. சொல்லி எனக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்தாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு உங்களுக்கு மறக்க சம்பவம். முடியாதல. இன்றைக்கி இருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர் மந்திரிங்க அவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது. நான் மிக சிறப்பாக கல்யாணத்தை ஏற்பாடு செய்தேன்.
அம்மா இந்த ஏழை தொண்டனுக்கு அம்மாவுடைய தோட்டத்தில் வேலை செஞ்ச பாலுக்கார் அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்காக என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தது. நான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இந்த அதிமுகவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அதிமுகவில் இருப்பேன்னு இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சி மூலிமா இல்ல, தெரிவித்து நீங்க சொல்லும்போதே அப்படியே மெய் சிலிர்க்குது. ஏன்னா ஒரு தொண்டனா சாதாரண இடத்துல இருந்து போன ஒருத்தவரை ஒரு லீடர் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த லீடர் பர்ஸ்பெக்டிவ் இருந்து பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஹைட்டில் தான் நிற்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கரியரை சொல்லிட்டீங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஜம்ப் பண்ணி போயிட்டோம். அது என்னன்னா அவங்களுடைய ஃபேமிலி, கூட பிறந்தவங்க, மனைவி, மகள், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பொலிட்டிஷியனாகவே இருந்துகிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் குடும்ப தலைவராக கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வெளியே வெளியில் கூட்டிட்டு அதில் போவீங்களா? தான் பொழுதுபோக்கெல்லாம் இருக்கா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் யாருக்கிட்ட பேசுறதுக்கு கூட கூட வாய்ப்பு. பிறந்தவங்க எத்தனை பேருண்ணே? என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க 5 பேர், ஆ, அக்கா 1, தங்கச்சி 1. ஆ, தங்கச்சி இறந்துட்டாங்க, அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார், மீதி பேர்லாம் இருக்கிறாங்க. ம். அண்ணன் 2 பேர் இருக்கிறாங்க, தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எப்போ மேரேஜ் ஆச்சு? மேரேஜ் லைஃப்ல எப்போ எனக்கு எப்படி வந்து வந்தீங்க? 1987 ஆச்சு. ம், எனக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறாங்க. ம், மகள் வந்து டாக்டர், அவங்க அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் முடித்தாங்க. அது ம், அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ம், பையன் சன் இருக்கிறாரு, ம். அவர் வந்து எம்பிஏ முடித்து இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து 182வது மாமன்ற உறுப்பினர். அவரும் அரசியலில் இப்போ தான் பொலிட்டிஷியனா வந்து பொலிட்டிஷனாக இது வந்துட்டார். பண்றாரு. அவர் ஆனா உங்களுக்கு வந்து வீட்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம பண்ணாம இருக்கிறோமே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்துருக்குதா? வந்ததே கிடையாது. வீட்ல எதுவும் கேட்கவே மாட்டாங்களா? ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தோணணும், அவங்க கூட போய் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து பிறந்ததுலேருந்து 20 வயசு வரைக்கும் என் காலத்தை அப்படி தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொறுப்பு 20 வயசுல இருந்து நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. பெரிய பொறுப்பு விஷயம் அது. பொறுப்பு எனக்கு வந்துடுது. அது வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி என் மகளுக்கு வந்து 38 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகிருக்கு, நான் வீடு கட்டியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் 24 வயசுலேயே வீடு கட்டிட்டேன். ம், 24 வயசில் வீடு ஓகே. கட்டியிருக்கிறேன். 24 வயசில் வீடு கட்டியிருக்கிறேன். என் மகளுக்கு 38 வயசு ஆகுது. ம், அவங்கள படிக்க வச்சுருக்கேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். என் பொண்ணு வந்து டாக்டரு, எங்கள் மாப்பிள்ளை டாக்டரு, ஸோ என் மருமவ டாக்டரு, என் பையன் எம்பிபி. இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்து பண்ணலை, நான் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. அதுவே அமையுது. அதை வந்து நான் நல்லதாக பயன்படுத்திக்கிறேன். இன்னொரு பக்கம் கேள்விப்படும்போது என்னன்னா, சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரை பார்க்கும்போது அதில் இன்னொரு பரம்பரை இருக்கு, இடியாப்ப பரம்பரை. நீங்க ஒரு பாக்ஸர்னு கேள்விப்பட்டேன். இடியாப்ப பரம்பரையிலையும் பாக்ஸர் இருந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக நான் இது பண்ணேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து போதைப் பொருட்கள், அதாவது மது மது, அருந்தறது, புகை. பல இதிலெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன், எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் எந்த ஒரு பழக்கமும் வெத்தலை பாக்கு கூட போட மாட்டேன். இல்ல, உங்களை பார்க்கும்போது தெரியுது. ஸ்மோக்கிங் கிடையாது, ட்ரிங்க்ஸ் கிடையாது. காரணம் என்னோட நான் 63 வயசு ஆகிப்போச்சு. நான் இவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக இவ்வளோ இருக்கிறேன்னா, சுத்துறீங்களே, சோங்களோட ஃபுல்லா சுத்துறீங்களே. வேலை இருக்கிறேன்னா எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து எனக்கு 63 வயசானாலும் நான் இன்றைக்கும் பணியாற்றுவதில் நேரங்காலம் பார்ப்பாத என்னுடைய கடமையை நான் என்றைக்கும் தவறாமல் செய்வது காரணம் என்னவென்றால், நான் இன்றைக்கும் என்னுடைய நான் உலக நாடில் நிறைய வெளிநாடெலாம் போய் சுற்றி இருக்கிறேன். உலக நாடில் நான் எல்லா நாடும் போயிருக்கிறேன். ஓகே. சிங்கப்பூர் போய்க்கிறேன், மலேசியா போய்க்கிறேன், இந்தோனேஷியா போய்க்கிறேன், லண்டன் போய்க்கிறேன், யூஎஸ் எல்லா நாடும் போயிருக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் போயிருக்கும்போது நான் எங்கேயுமே எந்த ஒரு தவறுக்கும் உட்படுத்தாமல் என்னுடைய மனதை தடமாக வைத்துக்கொண்டு, ஒருநிலைப்படுத்தி ஆமா. பண்ணி. அதாவது நான் வந்து எனக்கு 2 கண்கள் தான். என்னை சுற்றி பார்க்குறவங்க எவ்வளோ கண்கள் இருக்கும், அவங்க கூட என் மேலே ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாத நான் இருக்கிறேன்னா, அதுதான் இன்றைக்கி என்னுடைய வெற்றிக்கு காரணம். ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸிங் உங்களுக்கு ஒரு பாத்தா இருந்துச்சா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு பாக்ஸிங்ன்றதை விட நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அது ஒரு தற்காப்பு தான். கத்துக்கிட்டீங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக்கின்னு அது ஒரு வேற லைனுக்கு போவாங்க, வேற எதுக்காக போவாங்க. நான் அப்படி இல்லை. எனக்கு ஒரு தற்காப்புக்காக நான் கற்றுக்கினது தான் அன்னைக்கு வந்தது. அவ்வளோதான், வேற ஒன்றும் அதில் எது ஓகே. கிடையாது. ஆனா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுக்காக நான் கேட்குறேன்னா, ஒரு வேளை ஒரு அசம்ஷன் கொஸ்டின் தான். ஒரு வேளை பாலிடிக்ஸ்ல அன்னைக்கு கந்தன் நான் இல்லை, கேபி கந்தன் பாலிடிக்ஸ்ல இல்லைப்பா அப்படின்னா, அவர் என்னவா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனிகளில் போய் வேலை செஞ்சு, ம். அந்த கம்பெனியில் நான் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கராகவும், இல்லை அந்த கம்பெனியில் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒரு அதிகாரியாகவும் அதிகாரம் இருந்திருப்பீங்க. இருந்திருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த விஷயமும் நிர்வாகம். நிர்வாக திறமையில் ரொம்ப நான் வந்து செய்யக்கூடிய ஒரு மனபலம் படைத்தவர். ம். எதை கொடுத்தாலும் நீங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்த காமிச்சிங்கன்னா கூட அதை சுத்தம் செஞ்சு நான் ஓகே. கிளியர் ஆக்கி அதை நீட்டாக்கி அது என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனால் அதை வந்து உங்களுக்கு உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது.
காட்ட முடியாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குப்பைகள் ஏதோ ஒரு இடமா இருக்குது, இல்லை ஒரு ஒரு மக்கள் பிரச்சனை இருக்கு, இருக்குதுன்னா அதை நான் உங்ககிட்ட இப்படி பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது. சொல்லாமல் நான் செஞ்சு முடிச்சு காட்டிடுவேன். அப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சு தலைவரே அப்படின்னு தலைமைக்கு இல்லை சொல்லிடுவீங்க. எல்லாரும் அதை திறமையாக பாராட்டுவாங்க. ஓகே. நான் எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்து கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே நீங்கள் சொன்ன மாதிரி சோழிங்கநல்லூர் ஒரு பெரிய கான்ஸ்டியூன்சியாக இருக்குது. நான் துவக்கத்தில் சொல்லியிருப்பேன், நானும் உங்களுடைய தொகுதியில் தான் இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பூத்து, கிட்டத்தட்ட 700க்கு நிகரான பூத்துகள் இருக்குன்னு நினைக்கிறேன். 700 பூத்துக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பூத்தை வந்து கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அதை 2000 நீங்கள் அப்போவே எக்ஸ்எம்எல்லாம் இருக்கும்போதே பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அந்த டைமிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக அது மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து புதுசாக இதுக்கு வந்திருந்தா தான் எனக்கு அது கஷ்டமாக தெரியும். நான் வந்து சாதாரணமாக வந்து 10 பூத்துல இருந்து 20 பூத்துல இருந்து நான் வந்து 43 பூத் வரைக்கும் பார்த்து தலைவராக இருந்தேன். ஓகே. அன்றைக்கி ஒரு தலைவராக நான் நின்று நான் வந்து ஒரு 15 கவுன்சிலர் உருவாக்கினேன். நான் ஒரு நிர்வாகத்தை பண்ணியிருந்தா தான் அதை பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை போல் எல்லாமே எனக்கு அப்புறம் வந்து நான் இடைத்தேர்தல் சந்திச்சுக்கிறேன். எங்கன்னா தேர்தல்களை எனக்கு பொறுப்பாளராக போடுவாங்க. க அரசியல் பணிக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி நான் வந்து என்னை வளர்த்துக்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு 700 பூத் இருந்ததை பற்றி எனக்கு என்றைக்கும் நான் 700 பூத் இருக்குது, இது தமிழகத்தில் மிகப்பெரிய தொகுதின்னு நான் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பக்கத்தில் என்னென்ன தொகுதி இருக்குதோ அதே போல் தொகுதி தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த 38 மாவட்டங்களை நான் போய் பார்க்கறதுக்கு 1, 2 வாய்ப்பு கிடைச்சிடும், கொஞ்சம் சுற்றிட முடியும். ஏன்னா அந்த 38 மாவட்டங்களுடைய மக்களை நான் இந்த தொகுதிக்குள்ளே பார்க்குறேன், பழகிறேன், பேசுகிறேன். அப்படி சொல்றீங்க. அனுபவம் இருக்குது. அதே போல் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கிறது. அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களும் கூடலாம் நான் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து நிறுவனம் ஐடி கேடர்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி கேடர்லாம் வந்து இந்த உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் காட்டுது, பெருங்குடியை காட்டுது. காட்டுதுன்னு போது அதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. அதாவது இந்த சாதி தான், இந்த மதம் தான், இந்த செக்டார் தான் இல்லாமல் எல்லாமே கலந்துருக்கிற ஒரு இடமா அது இருக்குது. அது பெருங்குடி. ஸோ நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன்னா அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மக்கள்கிட்ட தான் பேச முடியும், பழக முடியும். அவங்க தான் இருப்பாங்க. ஆமாம். இங்கே வந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. எந்த மாவட்டத்தில் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இந்த இதுக்குள்ள இருக்கிறாங்க. அதை விட உலகத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே இருக்கிறாங்க, வராங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பு. எங்களுடைய சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. எங்களுக்கு வந்து கடல் சார்ந்த ஒரு பகுதி. ஸோ அதே போல் ஏர்போர்ட்டு பக்கத்தில், இது போல் ஓஎம்ஆர் சாலை, ஐடி கேடர், அதே போல் சதுப்பு நிலம் எல்லாமே இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் போய் வேலூர் சைடு போனீங்கன்னா அங்கே ஒரு பீச் இருக்காது. நீங்கள் நல்லா இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் இந்த தொகுதியில் நான் இருக்கிறதுன்ற ரொம்ப நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் இந்த தொகுதி. இல்லை 2021 நீங்கள் போட்டி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து இது நான் பண்ணியிருக்கிறது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்ன? எல்லாமே அதில் குறிப்பாக வந்து இங்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டு கடைங்கெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு திட்டம் வகுத்து உள்ளேயே வந்து அவங்களுக்கு பாத்ரூம், லெட்டின் எல்லாம் வர மாதிரி, அதே போல் வாடகை இல்லாமல் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இடத்தை எடுத்து கட்டி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு 25 ரேஷன் கடை கட்டி கொடுத்துக்கிறேன். அதே போல் வந்து கல்விகள், பசங்க ஏழை பிள்ளைங்கள் வந்து படிக்கிறதுக்கு கல்வி இல்லாத எங்கள் ஊர்லலாம் கல்வி. அதே போல் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த தொகுதியில் வந்து அப்போ வந்து இது வந்து பரங்கிமலை தான் முதல்ல ஜெயிச்சாரு. அப்போ வந்து உள்ளகரம் பொதுவாக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்தது. அது வந்து பாழடைஞ்சு போச்சு. அந்த ஸ்கூலுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக போகும்போது இந்த ஸ்கூல் பாழடைஞ்சு போச்சுன்னு இதை கட்டி கொடுக்கணும் போது சொல்லிட்டாங்க எல்லாரும். நானும் ஒத்துக்கினேன். ஆனால் அது இடித்து கட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரி, நான் யோசித்தேன். அதில் இருக்கிற கல்வெட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கல்வெட்டை உடைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு நான் பணம் ஒதுக்கி 21 லட்ச ரூபா ஒதுக்கி கல்வெட்டு அந்த ஸ்கூலை கட்டிட்டு அதே கல்வெட்டை எடுத்து அங்கே வச்சு பண்ணது. இது போல் எனக்கு நிறைய சாதனைகளுக்கோ நிறைய பெருமைக்குரிய தொகுதி தான் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 3 வாட்டி நின்று ஜெயிச்சுக்கிறாரு. அது போல் அம்மா வந்து அடிக்கடிக்கு சிறுதாவூருக்கு போகிறதுக்கு எங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதி தான் பண்ணி போவாங்க.
அஃப்கோர்ஸ் நீங்க நிறைய விஷயங்கள் தொகுதிக்கும் பண்ணியிருக்கிறீங்க. 21ல வந்து உங்களுக்கு ஒரு போட்டிய வந்து குடுத்துருக்காங்க. 26 ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் மாற்றம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வராங்க. ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய திரை கவர்ச்சிய வச்சுக்கிட்டு விஜய் வராருன்னும்போது, டஃப்பா இருக்கும் கேமு. கொஞ்சம் சுதாரிப்போட விளையாடணுமோ? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ம். நீங்க யோசித்து பாருங்க. இப்போ குழந்தை ஒரு குழந்தை படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கூல தேடி போய், ஸ்கூல தேடி வச்சு தான் அந்த குழந்தைய படிக்க வைப்பாங்க. ஆமா. அதே குழந்தை காலேஜுக்கு போகணும்னா, ஒரு நல்ல காலேஜை தேடி எடுப்பாங்க. அந்த காலேஜில அட்மிஷன் எப்படி இருக்குது? ஆமா. அவங்க கட்டமைப்பு எப்படி இருக்குது? எஸ். அவங்களுடைய டீச்சிங் எப்படி இருக்குது? அவங்களுடைய எல்லாமே இருக்குதான்னு சொல்லி தான் ஒரு காலேஜில சேர்ப்பாங்க. ஸோ அதே போல வந்து வாக்களிப்பதற்கு அந்த சின்ன 18 வயசு முதல் வாக்களிப்பதற்கு மட்டும் மாறியா வாக்களிப்பாங்க. எங்கள போல அனுபவசாலிகள, எங்கள போல அரசியல்வாதி 50 ஆண்டுகளா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு இந்த கட்சியை இயக்கி, அவர் செய்த சாதனைகள், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனைகள், அண்ணன் எடப்பாடி அண்ணன் செய்த சாதனைய யாராலும் பீட் பண்ண முடியாது. இதுபோல நான் சொன்ன கல்வி, காலேஜி இதெல்லாம் பார்த்து எல்லாரும் இதுக்கு வாக்களிப்பாங்க. நீங்க வந்து உடனடியாக போய் மாறி வாக்களிக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும். இதெல்லாம் வந்து போய் பார்க்கறதுக்கும், இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே. பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. அவங்க பார்க்குறவங்கள ஓட்டு போட ஓட்டு போட மாட்டாங்கன்றீங்களா? மாட்டாங்க. ஸோ ஓகே. நான் கூட போய் நிறைய சினிமா படம் வந்தா பார்ப்போம். அது வேற. ஆனா அதுக்குன்னு வந்து அவங்க பக்கமே போயிட முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் எப்படி செலக்ட் பண்ணாங்களோ, காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள செலக்ட் பண்ணுவாங்க. அரசியல்ல வந்து யார் சாதனை படைச்சுக்கிறாங்க, யார் ஒரு நல்ல ஆட்சி இந்த நாட்டுக்கு தருவாங்க, நம்ம இந்த தொகுதிக்கு என்ன குடுப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சு கண்டிப்பா வாக்களிப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த முறை வந்து திமுக பல சாதனைகள வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு நாங்க வந்து பெண்களுக்கு உரிமை தொகை குடுக்கிறதா இருக்கட்டும், ஆட்சி ரொம்ப சிறப்பா பண்றோம். திரும்ப திரும்ப அவர் சொல்றது என்னன்னா, திமுகவுக்கும் டெல்லிக்கும் போட்டி. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு உங்கள ஒரு இடத்துல நிராகரிக்கிறார்ல. நீங்க திமுகவோட ஆட்சியின் மீதான உங்களுடைய மதிப்பீடு என்ன? அதாவது அவங்க வந்து எந்த ஒரு போட்டியும் போடவே முடியாது. அவங்க எதையும் செய்யல. 525 வாக்குறுதிகள் தந்திருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க செய்யல. நான் குறிப்பாக ஒண்ணு சொல்றேன். அவங்க எதை செய்திருந்தாலும் அவங்க நிறைய விஷயத்துல கோட்ட விட்டுட்டாங்க. என்னன்னு கேட்டா, குறிப்பாக அன்றாடம் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது. அது எங்க நடக்காம இருக்கிறது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது போதை கலாச்சாரம் அதே கொஞ்சம் போல இன்னைக்கு போதைப் பொருட்கள் தங்கு தடை இல்லாமல் இன்னைக்கு கல்வியில ஏழை எளிய மக்கள் கையில கிடைக்குது. கும்பலா சேர்ற இடத்துல கிடைக்குது. தியேட்டர்ல கிடைக்குது. ஒரு எங்க கும்பல் சேராங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு போதைப் பொருட்கள் கிடைக்குது. அதையெல்லாம் தடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. மக்கள் எல்லாமே இத பார்த்துன்னு இருக்கிறாங்க. விலைவாசி உயர்ந்து போயிருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா பொருட்கள் விலைவாசி உயர்ந்துக்கிட்டு. மின்சார கட்டணம் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்குது. பால் விலை உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்ந்திருக்குது. அதே போல வந்து சொத்து வரி, குப்பை வரி, குடிநீர் வரி இது போன்ற அனைத்து வரிகளையும் உயர்த்தி தான் இன்னைக்கு இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு பாடம் புகுத்த வேண்டும் என்று தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக நிராகரித்து அவங்களை வீட்டுக்கு அனுப்புவதில் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாராலும் இதை தடுக்க முடியாது. எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ரொம்ப பலமாக இருக்குது. அதில் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பலமாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்கிறது. எங்களோட கூட்டணி வைத்துக்கிற புரட்சி பாரதம், அதே போல் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் பலமாக இருக்கிறது. அதுபோல் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு இரட்டை இலைக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். குறிப்பா நீங்க சொல்லும்போது அவங்களுடைய குறைகளையும் சொல்றீங்க. த சேம் டைம் அவங்க வைக்கிற விமர்சனம் இருக்குல்ல. ஏன்னா, இப்போ உங்கள பார்க்கும்போது, நீங்க பேசும்போது, நீங்க ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் பார்த்து பழகுற ஆளா தெரியல. ரொம்ப காமனா, லேமனா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி தான் பேசுறீங்க. பிஜேபியோட அலைன் ஆனதுனால உங்க மேல ஒரு கலரையோ, ஒரு சாயத்தையோ குடுக்குறாங்க. ஒரு 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 இவங்க வந்து இப்படி அடகு வச்சுட்டாங்கப்பா, இப்படி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு நீங்க குடுக்கக்கூடிய பதிலடி என்ன? அதாவது நாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட நாங்க கொஞ்ச நாள் தான் கூட்டணி. 13 ஆண்டு காலமாக இதே பாரதிய ஜனதா கட்சி கூட அவங்க டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. மந்திரியா இருந்திருக்கிறாங்க. பல வந்து அவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து சாயம் பூசல, கலர் பூசல, இந்த தமிழ்நாட்டை அடகு வைக்கலையா? எங்க பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொள்கையில கரெக்ட்டா இருக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு கொள்கை இருக்கிறது.
அந்த கொள்கையிலேருந்து ஒரு பொழுதும் மாற மாட்டாங்க. கொள்கை என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, மீனவர்களுக்கு, ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு என்னைக்கும் ஒரு பாதிப்பு வந்தால் உடனடியாக குரல் கொடுக்கும் ஒரு அரண்களாக தான் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். அதே போல் வந்து கிறிஸ்தவர்களுக்கு இந்த வந்து என்னைக்கும் ஒரு பாதிப்பு வராது. அதே முஸ்லீமுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பிஜேபிக்குனால இந்தி- பயமுறுத்துறாங்க. பிஜேபி அதெல்லாம் இருக்கே. கிடையவே எங்கே நடந்திருக்குன்னு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருக்கும்போதும் சரி, இப்போவும் எங்கே நடக்குது? அதை விடவே மாட்டோமே, விடவே மாட்டோம். எங்களுக்கெல்லாம் அதை போல ஒரு எண்ணமே கிடையாது. ஸோ கூட்டணிக்காக தான் நீங்க ஒரு கட்சியா பாக்குறீங்க. கூட்டணி, ஏன்னா அவங்க வச்சா கூட்டணி, இன்னைக்கு 25 கட்சி வச்சுன்னு கூட்டணி வச்சுக்கிறாங்க. அது பலமா இவ்வளவு பெரிய இவ்வளவு கட்சிகள் வந்திருக்கேனே. அதாவது இதெல்லாம் வந்து இப்போ 25 கட்சியினுடைய பேச்சு கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் பலமாக இருக்கிறாங்க அவங்க தான் எங்கள் கூட இருக்கிறாங்க. ம். அதனால் என்றைக்குமே வந்து அதிமுக தோக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கண்டிப்பாக வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயகனுடைய கட்சியினுடைய கூட்டணியில் வந்து அண்ணன் முதலமைச்சராக வருவது உறுதி. யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஏடிஎம்கேல பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் சில பேர் கூட எடுத்துக்கலாமே ஷஃபிள் ஆகிறாங்க இல்லை சேஞ்ச் ஆகுறாங்கன்னு பார்க்க முடியுது. உங்களுக்கு நீங்க தொடர்ச்சியா பயணிக்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அரசியல் விட்டு போயிடலாம்பா அப்படின்னோ இல்லை அதிமுக போதும்பா அப்படின்னு எனக்கு தோணி இருக்கா? தோணாததுக்கு காரணம் என்ன? நான் வந்து இந்த கட்சியில் உழைத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அதுக்குள்ள ஊதியம் கிடைக்குது. அந்த எனக்கு கிடைக்கிற அந்த நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு இது வரைக்கும் அது தோணதே கிடையாது. நான் வந்து என்னை கூப்பிடல, என்னை இந்த இதில் அங்கீகாரப்படுத்தலைன்னு கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்னு நானே போய் நின்றுப்பேன். நான் தானே இந்த கட்சிக்கே போய் நின்றுக்கிறேன். உழைப்புக்கேற்ற மதிப்பு ஒரே ஒரு கிடைக்குது. விஷயம், கட்சியால் இந்த அதிமுகவில் நமக்கு என்னன்னு பார்க்கக்கூடாது. நம்மளால தான் அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். அப்படி இருந்த இயக்கம் தான் இந்த அதிமுகவுடைய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய உறவினருக்கோ அவருக்கோ இந்த கட்சியை துவங்கலை. ம். எத்தனை மக்கள் அவருக்காக உழைத்திருப்பார்களோ அந்த மக்களுக்காக தான் அவர் இந்த முதலமைச்சர் வந்தார். அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த மக்களுக்காக தான் வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு நாள் கூட அவங்க குடும்பத்துக்கோ அவங்களுடைய உறவினருக்கோ கிடையாது. கடைசி போகிற வரைக்கும் ஒருத்தரை காட்டிட்டு போகல. இன்றைக்கி அதிமுக இருக்குதுல்ல, இல்லை, அதுக்கு ஆனால் அதான் அவங்க கூட சொன்னாங்க, நான் எனக்கு பிறகும் 500 ஆண்டுகள் அது கட்சி இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் எடப்பாடி பழனிசாமியோட கரங்களை விட்டுறக்கூடாதுன்னு உங்களுக்கு தோன்றின இடம், அவரில் ஒரு லீடர் மெட்டீரியல்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்றின இடம் எது? அவர் அன்றாடம் நான் வந்து எனக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், இந்த எங்களுடைய மாவட்டத்தில் ஏர்போர்ட் இருக்குது. சரி அந்த ஏர்போர்ட்டில் நான் அவர் போகும்போது ரிசீவ் பண்ணுவேன், வரும்போது சரி. கூப்பிடுவேன். டெய்லி பார்ப்பேன். ம். அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு சாதாரண ஒரு கிளை கழகத்திலேருந்து ஒன்றிய கழகத்திலேருந்து இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக, அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, இன்றைக்கி வந்து முதலமைச்சராகி முன்னாள் முதலமைச்சர். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாருன்னா, அப்போ ஏன் எல்லாரும் இந்த கட்சியில் இதை போல் வராங்க? எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. திமுகவில் அப்படி கிடையவே கிடையாது, இருக்கவும் முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரே ஒரு நிகழ்வு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்துக்காக தான் இன்றைக்கி அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் உள்ளே இணைத்து அவங்களுடைய அந்த பதவியை அலங்கரிக்கிறதுக்கு மொத்தமே அவங்க குடும்பம் தான். வேறு யாரும் வர முடியாது. இன்றைக்கி அவங்கள வந்து வேறு யாருன்னா நீங்கள் பொதுச் செயலாளர், வேறு யாருன்னா தலைவர், வேறு யாருன்னா முதலமைச்சர் போட்டிங்கன்னா இந்த பாரதிய ஜனதா பற்றிலாம் இப்படிலாம் பேச மாட்டாங்க அவங்க. அவங்க சாதாரண ஒரு மனிதராக தான் நினைப்பாங்க. அவங்க பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இது போல் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. பட் இபிஎஸ்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எது அவருடைய உங்களுக்கு உழைப்பு, இருக்குது? அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கை. இப்போ அவர் என்றைக்கும் ஒரு பேப்பர் வச்சுன்னு கூட பேச மாட்டார். எல்லாத்தையும் சர்வசாதாரண பேசுவார். எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். அவர் ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர். ஒரு நாட்டை ஆளுவதற்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது, நம்ம காமராஜ் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அவர் உழைச்சி வந்திருக்கிறாரு. அவர் யாருமே வந்து அவராக போய் தேடி போகல, அவருக்கு தேடி தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தான் எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் வந்து அவருக்கு இந்த பதவி கிடச்சிருக்குது. அவர் அதை நல்லா சிறப்பாக செய்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், இதன் பிறகு இப்போது அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக மாறுவதற்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சோழிங்கநல்லூர் எப்படி இருக்கிறது? என்னெல்லாம் உங்களுக்கு பிரதானமான பிரச்சனையாக இருக்குதுப்பா, இதெல்லாம் இருந்திருக்கவே கூடாதுப்பான்னு யோசிக்கிற விஷயம் என்ன? சென்னையில் வந்து நான் 2011 சட்டமன்ற உறுப்பினர் வரும்போது எல்லாமே ஊராட்சிகளாக இருந்தது. பெருங்குடி பேரூராட்சி, சோழிங்கநல்லூர் பேரூராட்சி, பள்ளிக்கரணை பேரூராட்சி, உள்ளகரம்பூஜை நகராட்சி. இது மட்டும் தான். மீதி எல்லாம் ஊராட்சி. எங்கே பார்த்தாலும் குப்பை, சாலை வசதி கிடையாது, தெருமின் விளக்கு கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது.
2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக வந்ததும் 2011 அக்டோபர் மாதமே உள்ளாட்சி தேர்தலை வச்சாங்க. 200 வார்டுகள் 155 வார்டு இருந்ததை 200 வார்டாக்கி உள்ளாட்சி தேர்தலை வச்சாங்க. ஓகே. வைக்கும்போது எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லாமல் கூட தேர்தலை நடத்தி முடித்து அமோக வெற்றி பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக. அப்போ தேர்தல் வச்சு முடிச்சதுமே இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கும் 2 மண்டலங்கள் 20 மாநகராட்சி எல்லாத்துலேயும் ஜெயிச்சு எல்லா பகுதியிலும் சாலை வசதி, குடிநீர் வசதி, திருமின் விளக்கு போன்ற அனைத்து வசதிகளை செய்து திட்டங்களை போட்டு கொடுத்தாங்க. அது சிறப்பாக 5 ஆண்டுகள் இருந்தது. அது முடிந்ததும் இன்றைக்கி அவல நிலை தான். எங்கே பார்த்தாலும் மழைநீர் கால்வாய் கட்டாமல் கிடக்குது, சாலை வசதி சரியில்லை, தெருமின் விளக்கு சரியில்லை, குடிநீர் வசதி இல்லை. இன்றைக்கி மக்கள் அதிகரித்திருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு அசோசியேஷன் மீட்டிங் போனால் எங்களுக்கு என்ன நாங்கள் கேட்க போகிறோம், குடிநீர் எங்களுக்கு சரியாக கிடைக்கல, எங்களுக்கு பாதாள சாக்கடை சரி கிடையாது, குப்பை எடுக்க மாட்டாங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிற குப்பை அதுக்கெல்லாம் பணம் கேட்குறாங்க. ஸோ அதே போல் இந்த வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இந்த சோழிங்கநல்லூர் வருமானம் நாங்கள் ஜாஸ்தி இங்கே வருமானம் நிறைய வருது, பட் ஆனால் வளர்ச்சி குறைவா நாங்கள் இந்த இருக்கு. சென்னை மாநகராட்சிக்கு இருக்கிற தொகுதியிலே சோழிங்கநல்லூர் தொகுதி தான் வருமானம் நிறைய ஆமா, கட்டுறோம். ஆமா. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பேசிக்கே கிடையாது. இதையெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இந்த 10 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே ரொம்ப இந்த தொகுதியுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு. நீங்க சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக மாறினீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க மக்களிடம் சொல்ல விரும்பக்கூடிய செய்திகளை பகிர முடியுமா? எனக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் சந்திக்கிறேன், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதனால் எனக்கு மெயின் பிரதான விஷயமாக பார்க்கும்போது எனக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில் அனைவருக்கும் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும். அதே போல் பாதாள சாக்கடை எல்லா இடத்துலையும் பாதாள சாக்கடை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை மழைநீர் கால்வாய் கட்டி கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க இருக்கிறதுனால சொல்றேன், குப்பை பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்குது. குப்பையை எடுக்க மாட்டாங்க, அதை எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் வாங்குறாங்க. பாதாள சாக்கடை கொடுக்கணும். அதே போல் மழைநீர் கால்வாய் கட்டணும். அதே போல் சதுப்பு நிலத்தை பாதுகாக்கப்பட்டு அந்த சதுப்பு நிலத்தை ஒரு வரைமுறைப்படுத்தி அதை அழகுபடுத்தி இந்த இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எடுத்து காட்டணும். அந்த போல் ஒன்று பண்ணணும். அதே போல் பீச்சு சைடில் சாலைகளெல்லாம் போடலன்னு சொல்லி அந்த வாக்கிங் போகிறவங்க அவங்களுக்கு அது பண்ணி கொடுக்கணும். அப்புறம் மகளிருக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களில் இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. மகளிர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நான் கண்டிப்பாக நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது எனக்கு ஒரு சவாலாக இருக்குது. அதை பண்ணி கொடுப்பேன். அது எப்படி பண்ணி கொடுப்பேன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போட்டு சிஸ்டமேட்டிக்காக போட்டு அந்த கேமரா மூலியம் அவங்கள கண்காணித்து எங்கே ஒரு தவறு நடக்காமல் அதை பார்த்துக்கிறதுக்கு நான் வழிவகுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய எண்ணங்கள் என்னென்ன தேவைப்படுதோ அனைத்தும் நான் செஞ்சு கொடுப்பேன். சாலை வசதி, குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை, குப்பை, அதே பேர் OSR லேண்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது, பீச்சை டெவலப் பண்ணுவேன். மீனவர் சமுதாயத்துக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு மீனவர் சமுதாயத்துக்கு அவங்களுக்கு நான் முயற்சி எடுப்பேன். அதே போல் எங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியில் ரொம்ப நாளாக வசிக்கிற மக்களுக்கு பட்டா இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பட்டா வழங்குறதுக்கு பண்ணுவேன். பஸ் வசதி, இன்னும் என்னென்ன வசதிகள் தேவையோ அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். குறிப்பாக என்னென்னா இதில் கூடுதலாக ஒரு விஷயத்துக்காக கேட்குறேன், நீங்களே அதை தொட்டிங்கன்றதுனால இந்த போதை மது கடைகள் இது விவகாரம் ரொம்பவே சிவியரான ஒரு இஷ்யூவாக அப்கமிங் டேஸில் மாறிட்டு யங்ஸ்டர்ஸ் கூட அது அடிக்ட் ஆகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களுமே கூட பார்த்துருப்பீங்க. அதை தடுப்பதற்கோ ஒழிப்பதற்கோ எதுவும் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்போது மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குறைச்சிருவோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதியில் இருக்குது. அந்த வாக்குறுதியை வைத்து என்னுடைய சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட எவ்வளோ மது கிடக்குது அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை எல்லாம் எடுக்க பார்ப்பேன். எடுக்க பார்த்து அந்த மது கடைகளால் என்னென்ன பிரச்சனை பொதுமக்களுக்கு வருதோ அதெல்லாம் சரிப்படுத்த பார்ப்பேன். பண்ணி கொடுக்க நான் முயற்சி எடுப்பேன். நிச்சயமாக மக்களிடம் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு நிமிட காணொலி நீங்கள் கேமரா பார்த்து மக்களிடம் நீங்கள் என்ன சொல்ல சொல்லலாம்? நீங்கள் மக்கள் நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னா நல்ல வீடை பார்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகணுன்னா நல்ல காலேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. ஒரு பொருள் வாங்கணுன்னா நல்ல பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த 5 வருஷத்துக்கு வாக்களித்து ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் இந்த 23ஆம் தேதி வாக்களிக்க போகிறீங்க. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னை தேர்ந்தெடுத்து வாக்களித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் நான் குரலுக்கு வேலை செய்வேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அனுபவம் எனக்கு நிறைந்த ஒரு
ஒரு வேட்பாளராக நான் இருக்கிறேன். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக எந்த டைமில் என் கூட பேசலாம், வரலாம். நான் ஓஎம்ஆர் சாலையில் கந்தன் சாவடியில் தான் என்னுடைய அலுவலகம். நீங்கள் எப்போவுமே ஒரு பார்க்கலாம். நான் மக்களோட இணக்கமாக இருக்கக்கூடியது. அதேபோல் என்ன மக்களுக்கு தேவை, இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வாக்களிக்குமாறு உங்களுக்கு அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா, ஒரு 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 சாதாரணமான ஒரு தொண்டர்லேருந்து ஆரம்பிச்சு, ஒருத்தர் கட்சியில எந்த பொறுப்புக்கு வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத உங்கள் மூலமா வந்து தெரிஞ்சுக்க முடியுது மக்களுக்கும். அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய தொடர்ச்சியான களப்பணிகள் வந்து ரொம்ப உழைப்ப வந்து செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில ஒரு கெடுபிடியான நேரத்தில எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணம், உங்களுடைய இலக்கு வெற்றி பெற எங்களுடைய ஊடக சம்பந்தமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.